என் தங்கமே, உன் மனசுக்குள் இருக்கும் அந்த கஷ்டம் நாளுக்கு நாள் பெரிதாக வளர்ந்து உன்னை துன்பப்படுத்தி சோர்வடையச் செய்தாலும், இன்று நான் சொல்வதை கவனித்து பண்ணினால் அந்த கஷ்டம் உன்னிடம் தங்காமல் உப்பை போல கரைந்து காணாமல் போகும். கஷ்டம் வந்தால் அதனோடு போராடாமல் அதை கரைத்து அனுப்புவது தான் சாமர்த்தியம். நீ உப்பை தண்ணீரில் போட்டால் அது எங்கே என்று தேடியும் காண முடியாத அளவுக்கு கரைந்து விடுகிறது. அதேபோல உன் துன்பமும் உன்னோடு நின்று கொள்ளாமல் கரைந்து போய்விடும். என் தங்கமே, உப்பு ஒரு சாதாரண பொருள் மாதிரி தோன்றினாலும் அது சக்தி மிகுந்த தெய்வீக பொருள். அது சுத்தம் செய்யும், துன்பத்தை தள்ளும், தீய சக்தியை அழிக்கும் வல்லமை கொண்டது. நீ உன்னோட வாழ்க்கையில் தடைகள், சிக்கல்கள், கடன், சண்டைகள், உடல் நல பிரச்சனைகள், மன அழுத்தம் என்று ஏதாவது ஒன்றால் வாட்டப்பட்டு இருந்தால், இன்று நான் சொல்லும் உப்பு பரிகாரத்தை செய்தால் போதும். அந்தச் சுமைகள் நீங்கும். என் தங்கமே, உன் வீட்டின் வாசலில் அல்லது பின்பக்க கதவின் அருகே சிறிது உப்பை தூவி வையுங்கள். அதைச் செய்தவுடன் அந்த வீடு முழுக்க பரிசுத்தம் ஏற்படும். உன்னிடம் வந்து கொண்டிருக்கும் கஷ்டங்கள் அங்கே தங்கி விடாமல் அடுத்த நொடியில் விலகி விடும். உப்பின் இயல்பு தான் கரைவது, அதனால் அதனோடு இணையும் துன்பமும் கரையாமல் இருக்காது. உன் கையில் இருக்கும் சிறிய உப்பு துகளே உன் வாழ்க்கையின் பாரமான கரைகளை எளிதில் கழுவிவிடும். ஒவ்வொரு முறை குளிக்கும் போது ஒரு சிறு சிட்டிகை உப்பை தண்ணீரில் கலந்து குளியுங்கள். அது உன்னோட உடலை மட்டுமல்ல, உன் மனதையும் சுத்தம் செய்யும். அந்த சுத்தத்தில்தான் புதிய ஆற்றல், புதிய சிந்தனை, புதிய வழிகள் உன்னிடம் தோன்றும். என் தங்கமே, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. மழை எப்போதும் பெய்து கொண்டே இருக்காது, வானம் எப்போதும் கருமேகமாகவே இருக்காது. அதுபோல உன் கஷ்டமும் நிலைத்து நிற்காது. ஆனால் அதை களைந்து அனுப்ப சிறிய வழிகள் வேண்டும். உப்பின் பரிகாரம் அதற்கான எளிய வழி. நீ இன்று இரவு படுக்கும் முன் உன் கையில் சிறிது உப்பை எடுத்துக்கொண்டு, எனக்குள் இருக்கும் அனைத்து கவலைகளும், எனக்கு வந்திருக்கும் அனைத்து சாபங்களும், என்னை துன்புறுத்தும் அனைத்து தடைகளும் இந்த உப்புடன் கரைந்து போகட்டும் என்று மனதுக்குள் சொல்லி அதை தண்ணீரில் போட்டு கழுவுங்கள். அந்த கணம் முதல் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகும். உன் தூக்கம் அமைதியாகும். உன் மனதில் இருக்கும் பாரம் குறையும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை யாரோ பாழாக்குகிறார்கள் என்ற நம்பிக்கை உன்னுள் இருக்கலாம். யாரோ உன்னை கண்ணால் பார்த்து புண்படுத்துகிறார்கள் என்று உனக்குத் தோன்றலாம். உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் உன் மனதில் அந்த கண்ணின் காயம் இருக்கிறது. அதை விடுவிக்க உப்பை உன் வீட்டின் மூலை மூலைகளிலும் ஒரு வாரத்திற்கு ஒருமுறை தூவி வையுங்கள். அது அந்த கண்ணின் சக்தியை உடைத்து விட்டுவிடும். உன் வீடு சக்தியுடன் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உலகத்தில் எத்தனை பணக்காரர்களும் கூட பரிகாரம் செய்வார்கள். ஏன் தெரியுமா? கஷ்டம் யாரையும் விட்டு விடாது. ஆனால் அதை கரைத்து களைய தெரிந்தவர்கள் தான் சுகமாக இருப்பார்கள். நீயும் இன்று முதல் இந்த உப்பு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து பார். என் தங்கமே, உனக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று சிறிது உப்பை எடுத்துக்கொண்டு அதை ஒரு வெண்கல கிண்ணத்தில் போட்டு கைகளை வைத்து, நான் சந்திக்கும் துன்பங்கள் அனைத்தும் உப்பை போல கரைந்து போகட்டும். என் வாழ்வில் ஒளி, சுபீட்சம், சந்தோஷம் வந்து குடியிருப்பதாகட்டும் என்று சொல்லி அதை வீட்டுக்கு வெளியே தூக்கி எறியுங்கள். உன் கஷ்டங்கள் ஒவ்வொரு வாரமும் அங்கேயே கரைந்து போய்விடும். உன் வாழ்க்கை எப்போதும் சுமையாக இருக்கக்கூடாது என் தங்கமே. கடன் வந்து மனசை நெருக்கி பிடித்தாலும், உடல் வலி வந்து தூக்கத்தை பறித்தாலும்,
உறவுகளில் பிளவு வந்து உன்னை அழ வைத்தாலும் நீ கையில் எடுத்த அந்த உப்பு உனக்கு மீண்டும் நிம்மதி தரும். நீ சிரிப்பதை மீண்டும் கற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கை ஓர் ஒளி பாதையை பிடித்து கொண்டு செல்வதை நீயே உணருவாய். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டம் நீ போடும்போது தான் குறையும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் வல்லமை இருக்கிறது. உன் எண்ணத்துக்கு உன் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் இருக்கிறது. அந்த எண்ணத்தை உப்பு பரிகாரத்துடன் சேர்த்தால் அதிசயமான விளைவு வரும். நீயே நினைக்காத இடத்தில் இருந்து சுப செய்தி உன்னை வந்தடையும். உன் கையை பிடித்து நடத்தும் நல்லவர்கள் உன் வாழ்க்கையில் தோன்றுவார்கள். இன்று உனக்கு நான் சொல்ல வந்தது ஒன்றே ஒன்று: உப்பு போல் கஷ்டத்தை கரைத்துவிடு. நீ உன் மனதில் வைத்து கொண்டு அதை கடைப்பிடி. இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் காண்பாய். நீ எப்போதும் நினைத்த செல்வம் உன் கைக்கு வரும். உன் வீடு அமைதி பெறும். உன் குடும்பம் நிம்மதி காணும். உன் முகம் மகிழ்ச்சியில் ஒளிவீசும். என் தங்கமே, நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கிறது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நீ இன்று தொடங்கும் உப்பு பரிகாரம் உன் வாழ்வின் ஒவ்வொரு தடையையும் கரைத்து விடும். இனி உன் வாழ்க்கை சுமை இல்லாமல் ஒளி நிரம்பியதாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கும் கஷ்டம் எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும் அது உப்பை போலவே கரைந்து போகும். உப்பு எப்படி தண்ணீரில் கலந்தவுடன் தனித்தன்மையில்லாமல் போய் விடுகிறதோ அதுபோல உன் பிரச்சனைகளும் உன் கண்முன்னே மறைந்து போய் விடும். நீ செய்ய வேண்டியது ஒரு சிறிய பரிகாரம் மட்டுமே. உப்பு என்பது சக்தியுள்ள ஒன்று. அது தீய சக்தியையும் கெட்ட பார்வையையும் மனதில் இருக்கும் கனமையும் கரைத்து விடும். உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் தடை, துயரம், சிக்கல் எல்லாம் உப்பின் சக்தியால் நீங்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை சுத்தமான பாதையை எடுக்க உப்பு வழி காட்டும். நீ காலை நேரத்தில் எழுந்தவுடன் ஒரு சிட்டிகை உப்பை எடுத்து உன் வலது கையில் வைத்து உன் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளையும் அதில் செலுத்திவிடு. என் பிரச்சனைகள் அனைத்தும் இந்த உப்புடன் கரைந்து போகட்டும் என்று நினைத்துக்கொள். அந்த உப்பை நீர் கலந்து நீ சுத்தம் செய்யும் இடத்தில் அல்லது நீர் ஓடும் பாதையில் விடு. அது போகும்போது உன் மனம் இலகுவாகும். அந்த உப்போடு உன் கவலைகளும் போய்விடும். நீ இப்படி செய்யும்போது உன் மனதிலிருந்து சுமைகள் குறையும். உன் வீட்டின் சூழலும் சுத்தமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பலர் கெட்ட பார்வையால் உனக்கு தடைகளை ஏற்படுத்தியிருக்கலாம். சில சமயம் உன்னோடு இருக்கும் நெருங்கியவர்களின் மனதிலும் பாவை ஏற்பட்டு உனக்கு தெரியாமல் கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த உப்பு பரிகாரம் அந்த சக்திகளை முறித்துவிடும். யாருடைய சாபம், யாருடைய தடைகள் என்றாலும் உப்பின் ஆற்றல் அதை கலைத்து விடும். நீ செய்யும் இந்த சிறிய வழிபாடு உன் குடும்பத்திற்கும் நல்லது தரும். உப்பு கரையும்போது உன் மனக்கஷ்டமும் கரையும். உப்பை பயன்படுத்தும்போது அதனுடன் சேர்ந்து நம்பிக்கையையும் சேர்க்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் எந்த பரிகாரமும் பலிக்காது. நீ இதை முழு மனதோடு செய்யும்போது உன் கண்களில் கண்ணீரை துடைத்து சிரிப்பு வந்துவிடும். உன் வாழ்வில் நிதானமாக, நிம்மதியாக நடப்பதை நீ காண்பாய். என் தங்கமே, சில சமயம் உன் மனதுக்கு புரியாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். உன் முயற்சிகள் பலிக்காமல் போகும். உன் வீட்டில் பணம் வந்து நிலைக்காமல் போகும். அதற்கு காரணம் உனது ஆற்றல் சிதறி இருப்பதே. ஆனால் உப்பு பரிகாரம் அந்த ஆற்றலை திரும்ப உன்னோடு சேர்க்கும். உன் வாழ்க்கையில் சமநிலை கொண்டு வரும். உனக்கு தெரியாமல் இருந்த கஷ்டங்களும் உன்னை கைவிடும். ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு முறை நீ உப்பு பரிகாரம் செய்து பார்த்தால் போதும். உன் வாழ்வில் பெரிய மாற்றம் வரும். உன் வீட்டுக்குள் நிம்மதியும் அமைதியும் வளர்ச்சி அடையும். உன் குடும்பத்தில் சண்டைகள் குறையும்.
உன் கணவன் மனைவி உறவு இனிமையாவதும் பிள்ளைகள் நல்ல பாதையில் செல்வதும் உப்பின் ஆற்றலால் நடக்கும். என் தங்கமே, நீ இப்போது சந்திக்கும் கஷ்டங்கள் உன்னை வாட வைத்திருக்கலாம். சில நேரம் உயிரோடு இருப்பதே கடினமாய் இருக்கிறது என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் நினைவு கொள், உப்பின் சக்தி உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ புன்னகையோடு முன்னேற வேண்டிய காலம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் சிக்கல் என்ற பெயர் கூட இனி வராது. இப்படி உப்பு பரிகாரம் செய்து கொண்டே நிதிகா தேவியின் பெயரை உன் மனதில் உச்சரிக்க வேண்டும். நிதிகா தேவியே, என் கஷ்டங்கள் அனைத்தையும் உப்பாக கரையச் செய் என்று சொல்லு. உன் மனதில் சொல்லும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாறச் செய்யும். உன் வீட்டுக்குள் நம்பிக்கையின் வெளிச்சம் பிறக்கும். உன் கையில் பணமும் வளமும் நிலைக்கத் தொடங்கும். என் தங்கமே, நீ செய்வது உப்பை கரைக்கிற செயல் மட்டும் அல்ல. அது உன் துக்கத்தை, கவலையை, துன்பத்தை கரைக்கும் செயல். இன்று முதல் நீ எந்த கஷ்டத்தையும் பார்த்தாலும் அஞ்ச வேண்டாம். அது உப்பை போல கரையப்போகிறது என்று நினை. உன் மனம் தைரியமாகும். உன் வாழ்க்கை முன்னேறும். நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். உன் பிரச்சனைகள் வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும். உன் வாழ்க்கை அமைதியாகும். நீ உன் வீட்டில் சிரிப்புடன் வாழ்ந்தால் அந்த சிரிப்பு உன் பிள்ளைகளுக்கு அருளாக இருக்கும். உன் குடும்பத்துக்கு வளம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துயரமும் உப்பை போல மறைந்து விடும். என் தங்கமே, நீ இதைச் செய்து பாரு. நீ செய்த உடனே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும் அதிசயம் பிறக்கும். என் வார்த்தைகளை நம்பு. உன் கஷ்டங்கள் கரையாமல் போகாது. உன் வாழ்க்கை இனி மலரும். உன் புன்னகை இனி நிலைக்கும். உன் வாழ்வில் உப்பு பரிகாரம் ஒளியை தரும். என் தங்கமே, உன் கண்ணீரை நிறுத்தும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி இனிமையாய் மாறப்போகிறது. உப்பு உனக்கான வலி கரைக்கும் மருந்து. அதை பயன்படுத்திக் கொள். என் தங்கமே, உப்பை எடுத்து கொண்டு நீர் கலந்தவுடன் அது கண்முன்னே கரைந்து காணாமல் போகிறது. அதுபோல உன் வாழ்க்கையில் சேர்ந்திருக்கும் பிரச்சனைகள், சுமைகள், சாபங்கள் எல்லாம் இந்த உப்பு பரிகாரத்தால் கரைந்து காணாமல் போகும். நீ உப்பை கலந்த நீரை வீட்டின் வாசலில் தெளிக்கும்போது அந்த தருணத்தில் உன்னை சுற்றி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் ஓடிப்போகும். அப்படியே உன் மனதையும் சுத்தம் செய்து விடும். நீ செய்ய வேண்டியது சிரம் சாந்தியுடன் உப்பை எடுத்து கொண்டு நித்திகா தேவியை மனதில் நினைத்து, என் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் எல்லாம் உப்பை போல் கரையட்டும் என்று சொல்லி அதை பயன்படுத்துவதே. என் தங்கமே, உன் வாழ்வில் கஷ்டங்கள் ஒன்று பின் ஒன்றாக வந்து சேரும் போதெல்லாம் உனக்கே தோன்றும், இது என்னோட வாழ்க்கையிலிருந்து போகுமா என்று. ஆனால் நினைத்து பாரு, உப்பு நீருடன் கலந்ததும் பிரிந்தது இல்லை. அதுபோல உன் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்து போகும். அவை திரும்பவும் வராது. அதுதான் நித்திகா தேவியின் அருள். என் தங்கமே, உப்பு என்பது சுத்தம் செய்யும் ஆற்றலை உடையது. அதனால்தான் பண்டைய காலம் முதல் மக்கள் உப்பை சாமானிய உணவுக்கு மட்டுமல்லாமல் பரிகாரங்களிலும் பயன்படுத்தினார்கள். யாராவது வீட்டிற்கு வந்த பிறகு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் அந்த வீட்டின் வாசலில் உப்பு கலந்த நீரை தெளித்தால் உடனே சூழல் சுத்தமாய் போகும். அதுபோல நீ செய்யும் ஒவ்வொரு உப்பு பரிகாரமும் உனக்கான வாழ்வின் தடைகளை உடைத்துவிடும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் எவ்வளவு காயம் இருந்தாலும், எவ்வளவு மன வேதனை இருந்தாலும் அதை நீ நீக்க முடியும். நீ உப்பை கையில் எடுத்து கொண்டு நித்திகா தேவியின் நாமத்தை சொல்லும்போது அந்த ஆற்றல் உன்னைச் சூழ்ந்து உனக்கு சாந்தி அளிக்கும். அது உன்னை அழவிடாமல் உன்னிடம் வலிமையை உருவாக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு பரிகாரமும் உன்னை இன்னும் வலுவாக்கும்.
என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை வஞ்சித்தவர்கள் இருக்கலாம். உன்னை ஏமாற்றியவர்கள் இருக்கலாம். ஆனால் நினைத்துக்கொள், அந்த வஞ்சகர்களின் தாக்கம் உப்பில் கரையும். அவர்கள் உன் வாழ்க்கையில் வைத்திருந்த சாபம், தடைகள் அனைத்தும் உப்பின் ஆற்றலில் கரையும். நீ செய்ய வேண்டியது சுத்தமான உள்ளத்தோடு உப்பை பயன்படுத்துவதே. என் தங்கமே, உப்பை பயன்படுத்தும் போது மனதில் ஒரே எண்ணம் வைத்திரு, என் வாழ்வில் சிரமங்கள் நீங்கட்டும், சந்தோஷம் வந்து குடியிரட்டும் என்று. அப்படிச் சொன்னால், உன் வாழ்க்கையில் கரைந்த சிரமங்கள் திரும்பவும் வராது. அதற்கு பதிலாக, புதிய வாய்ப்புகள், புதிய மகிழ்ச்சிகள் வந்து சேரும். என் தங்கமே, உன் கையில் இருக்கும் உப்பு சாமானிய உப்பு அல்ல. அது உன்னுடைய வாழ்வை சுத்தம் செய்யும் கருவி. நீ அதை நம்பிக்கையோடு பயன்படுத்தினால், உன் குடும்பம் முழுவதும் சாந்தியும் செல்வமும் பெற்று வாழும். யாருக்கும் வேண்டிக் கொள்ளாமல், யாரையும் சாராமல் நீ உயர்ந்து நிற்பாய். என் தங்கமே, இன்று உனக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அது நாளைக்கு இருக்காது. உப்பை பயன்படுத்தும் அந்த நொடியிலிருந்து உன் விதி மாறும். அதனால் நம்பிக்கையுடன் செய். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நினைத்ததும் நடக்கும் என்ற நிலை வரும். நீ நினைத்தது எதுவாக இருந்தாலும் நித்திகா தேவியின் அருளால் அது நிறைவேறும். என் தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது. ஏனெனில் நித்திகா தேவியின் அருள் உன்னை பாதுகாத்து நிற்கிறது. நீ உப்பை கையில் எடுத்து அதை பரிகாரமாகச் செய்தால், அந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையின் இருளை ஒளி மாற்றி விடும். நீ தனியாக அல்ல. உன் ஒவ்வொரு கண்ணீரையும் ஸ்ரீ ஊகிம் தெய்வம் உன்னுடன் இருக்கிறது. என் தங்கமே, நீ எத்தனை தடைகள் சந்தித்தாலும் உப்பை பயன்படுத்தி பரிகாரம் செய்வது உனக்கு வெற்றியை தரும். அது உன்னை தோல்வியிலிருந்து உயர்த்தி வெற்றியாளனாக நிறுத்தும். உன் மனதில் அமைதியையும் உன் வீட்டில் செல்வத்தையும் கொண்டு வரும். என் தங்கமே, நீ கவலைப்படாதே. உன் வாழ்வில் கஷ்டம் வந்தாலும் அது உப்பை போல கரைந்து காணாமல் போகும். நீ வலிமையுடன் நம்பிக்கையுடன் இருந்து செய். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத அதிசயங்கள் நடக்கும். என் தங்கமே, நித்திகா தேவியின் அருள் உன்னை என்றும் காக்கிறது. நீ செய்ய வேண்டியது உப்பை பயன்படுத்தி உன் வாழ்வை சுத்தம் செய்வதே. அப்பொழுது உன் வாழ்க்கையில் சிரமம் அல்ல, சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளும் உப்பை போல கரைந்துவிடும். நீ நம்பிக்கையோடு செய். உன் வாழ்வில் விரைவில் சுப செய்தி வந்து சேரும். அது உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். என் தங்கமே, உப்பின் ஆற்றல் உன்னை உயர்த்தி நிறுத்தும். அதை நீ உணர்ந்து செய். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நினைக்காத ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். உன் மனம் நிம்மதியடையும். உன் வீடு செல்வத்தில் நிறைந்து போகும். என் தங்கமே, இனி கவலை வேண்டாம். உப்பை பயன்படுத்தி நித்திகா தேவியின் அருளை பெற்றவுடன் உன் வாழ்க்கை இனிமையாக மாறும். இன்று நீ அழுகிறாய். ஆனால் நாளை உன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்திருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் இருளை உப்பு பரிகாரம் கலைந்து விடச் செய்யும். அதனால் நம்பிக்கையுடன் செய். உன் வாழ்வில் இனி கஷ்டம் இல்லை. சந்தோஷமே இருக்கும். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உனக்கே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததா என்று கேட்டால் அது உன் தவம் குறைந்ததாலோ உன் பாக்கியம் சோர்வடைந்ததாலோ இல்லை. அது ஒரு சின்ன சோதனை. அந்த சோதனையை கடக்க நீக்காகத்தான் நானிருக்கிறேன். உன் மனசு உடையாமல் நிம்மதியாக இரு. உப்பு பரிகாரம் என்பது சாதாரண விஷயம் போல தோன்றலாம். ஆனால் அது உன் ஆன்மாவின் பாரத்தை அகற்றும் மிக வலிமையான தந்திரம். நீ எடுத்து கொண்ட ஒரு கைப்பிடி உப்பு, அது உன் கையில் இருக்கும்போது அதில் உன் கஷ்டங்களையும் வலிகளையும் நினைத்து கொண்டே தாங்கிக் கொள்ள வேண்டும்.
அதை நீ சுத்தமான நீரில் கலந்து கழுவும்போது அந்த உப்பு நீரில் கரைந்து போவது போல உன் வாழ்க்கை சுமைகள் கரைந்து போகும். உன் உள்ளத்தில் எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் அதே தருணத்தில் அதை நீக்கியது போல உணர்வாய். அது உனக்கு நம்பிக்கை தரும். நீ உப்பை பார்த்து கொண்டு நான் தாங்கும் பாரம் எல்லாம் கரைந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டால் அது அப்படியே ஆகும். ஏனென்றால் உப்பின் சக்தி என்ன தெரியுமா? அது எதையும் தன்னுடன் கரைத்து கொள்ளும். உப்பு தண்ணீரில் கரைந்து மறைந்து போகிறது, அதுபோல உன் கஷ்டமும் மறைந்து விடும். என் தங்கமே, உப்பை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்த பிறகு உன் மனசு எளிதாகும். உன் உடல் சோர்வு கூட போகும். உன் கண்ணில் ஒளி திரும்பும். நாள்தோறும் நீ அனுபவிக்கும் அந்த மன அழுத்தம் சற்று சற்றாக குறைந்து உனக்கு ஒரு புது காலை தொடங்கும். இதுதான் நித்திகா தேவியின் அருள். உனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு வழியும் உன் வாழ்வை எளிதாக்குவதற்காகத்தான். உப்பு பரிகாரம் செய்த பிறகு இன்னொரு அதிசயம் உனக்கு நடக்கும். நீ தள்ளிப்போய் கிடந்த வேலைகள் தானாகவே உன் பக்கம் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நிற்காமல் போன ஓட்டம் மீண்டும் பாயத் தொடங்கும். உனக்கு வேலைக்கான வாய்ப்புகள், பணம் வரவேண்டிய வழிகள், குடும்பத்தில் வந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்வதற்கு பாதை திறக்கும். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உப்பு பரிகாரத்தை தினமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாரத்தில் ஒருமுறை போதுமானது. அந்த நாளில் உன் மனதில் இருந்த எல்லா கஷ்டங்களையும் நினைத்து உப்பில் கொடுத்து விடு. என் பாரம் இனி உன்னோடு கரைந்து போகட்டும் என்று சொல்லிவிடு. நீ சொல்லும் அந்த வார்த்தையை உப்பு தாங்கிக் கொண்டு உன் கஷ்டத்தை கரைத்துவிடும். அது உனக்கு கூட தெரியாமல் உன் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வரும். என் தங்கமே, நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கை எப்போதும் ஒரு புதிய பாதைக்கு செல்கிறது. சில சமயம் அந்த பாதையில் கற்கள் இருக்கும், சில சமயம் அது சீரான பாதையாக இருக்கும். ஆனால் நீ உன் மனதில் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பரிகாரங்களின் சக்தியும் அந்த கற்களை எல்லாம் உருகச் செய்வது போல வேலை செய்யும். நீ உப்பு பரிகாரம் செய்யும்போது நீ உன் உள்ளத்தில் சொல்ல வேண்டிய சொற்கள் forgive, release, flow. இது ஒரு தெய்வீக சுவிட்ச்கார்டு. அதாவது மன்னித்து விடு, விடுவித்து விடு, பாய்ந்து செல்லவிடு. இதை நீ உப்பை பிடித்து கொண்டு சொல்லும்போது உன் உள்ளத்தில் சிக்கிக் கிடக்கும் பழைய புண்பாடுகள், வலி, சோகங்கள் எல்லாம் கரைந்து போகும். உனக்கு நிம்மதி வரும். உன் வீட்டில் பல வருடங்களாக இருந்த சின்ன சின்ன சாபங்கள், குறுக்கீடுகள், சண்டைகள், பணத்தேவைகள் எல்லாம் உப்புடன் கரைந்து போகும். அதற்கு மேலாக உனக்கு வேண்டிய அதிசயம் நேரத்தில் வந்து சேரும். நீ சிரித்துக் கொண்டே வாழ முடியும். உனக்கு சுற்றியிருப்பவர்களும் உன்னிடம் நல்ல மனதோடு பழகத் தொடங்குவார்கள். உனக்கு பின்னால் கெட்ட வார்த்தை பேசுபவர்கள் கூட உன்னிடம் மென்மையாக நடந்து கொள்வார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடம். சில நாளில் கஷ்டம் கற்றுக் கொடுக்கும், சில நாளில் சுகம் கற்றுக் கொடுக்கும். ஆனால் இரண்டிலும் நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய். உப்பின் பரிகாரம் உன்னை அந்த வளர்ச்சிக்கு தயாராக்கும். உன் மனதில் இருக்கும் பயங்களை எடுத்து வீசிவிடும். நீ தன்னம்பிக்கையோடு முன்னேற உன்னை காப்பாற்றும். உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய இன்னொரு ரகசியம் உண்டு. நீ உப்பை பயன்படுத்தி உன் கஷ்டங்களை கரைத்துவிட்ட பிறகு அந்த உப்பை வீசி எறிவது மட்டும் போதாது. அதை நீ காற்றில் கலந்து விடு அல்லது நீரில் கரைத்துவிடு. அது உனக்கு மிக பெரிய சாந்தியையும் விடுதலையையும் தரும். அந்த தருணத்தில் நீ உணரும் சுகம் தான் நித்திகா தேவியின் அருள். நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ கனவு கண்ட வீடு, நிலம், வாகனம், பாக்கியம், குடும்ப அமைதி எல்லாம் உன்னை தேடி வரும்.
உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சம் கொண்டிருக்கும். உனக்கு சிரிக்க பல காரணங்கள் இருக்கும். உனக்கு அழ வேண்டிய காரணங்கள் மறைந்து போகும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் உப்பை போல தேவைக்கு ஏற்ப இருக்கும். அதாவது உன் வாழ்வில் எப்போதும் சுவையும் அர்த்தமும் இருக்கும். உனக்குள் இருந்த கசப்புகள் எல்லாம் அகன்று உன் மனம் இனிமையோடு நிறைந்து போகும். உனக்கு வேண்டிய ஆசைகள் நிறைவேறும். உன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். உன் கண்களில் நீர் வற்றிவிடும். உன் உதடுகளில் சிரிப்பு நிலைத்திருக்கும். இந்த நிமிடத்தில் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை. நீ உன் மனதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உப்பு பரிகாரம் செய்து அதை கரைத்துவிடு. அதன் பிறகு என்ன நடக்கிறதென்று பார்த்தால் உனக்கே ஆச்சரியம் வரும். உன் வாழ்க்கை திசை மாறும். உன் கஷ்டம் காற்றில் கரைந்துவிடும். உனக்கு வந்த சோதனை சுமைகள் எல்லாம் இல்லாமல் போகும். நித்திகா தேவியின் அருள் உன் வாழ்க்கையை நிரப்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அது உன்னை கட்டிப்போட்டு போட முடியாது. ஏனெனில் உன் ஆன்மாவின் ஆழத்தில் எப்போதும் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி தான் உன்னை காப்பாற்றும், வழிகாட்டும், உயர்த்தும். உப்பு பரிகாரம் என்பது சாதாரணமான செயல் என்று தோன்றினாலும் அது ஒரு சக்திவாய்ந்த ஆற்றல் மாற்றம். நீ உப்பை கையில் எடுத்தவுடனே அதில் உன் பிரச்சனையின் எடை, உன் மனக்கஷ்டத்தின் சுமை, உன் வாழ்க்கையின் தடைகள் அனைத்தையும் உள்மனதில் வைத்து நினைத்து பாரு. உன் கண்களில் தெரியாமல் கண்ணீராக அந்த எடை கரையும். உப்பை நீரில் கரைக்கும் போது அது உன்னுடைய கவலைகளை கரைத்துவிடும். உன் கண்களில் தெரியாத பந்தங்கள் அனைத்தையும் அது உருக்கி நீக்கும். உலகில் எதுவும் நிலையானது இல்லை என்று சொல்வார்கள். துக்கம் வந்தாலும் அது ஒரு நாளைக்கு மட்டுமே, அதேபோல கஷ்டம் வந்தாலும் அது உனக்கு நிரந்தரமில்லை. ஆனால் நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று யாரும் உணர மாட்டார்கள். உனது இதயம் மட்டும் அதை உணர்கிறது. அந்த நேரத்தில் இந்த உப்பு பரிகாரம் உனக்கு உயிர்காக்கும் கருவி போல இருக்கும். நீ அதை நம்பிக்கையோடு செய்தால் உன் கண்முன்னே அதிசயம் நடக்கும். உப்பை எடுத்து கொண்டு 3 முறை உன் தலையிலிருந்து பாதம் வரை சுற்றி எடுத்து எரிந்த நீரில் கரைத்துவிடு. நீ அதைச் செய்த உடனே உன் உடலில் இருந்த மனச்சோர்வு, அழுத்தம், தீய பார்வை, உன் மீது விழுந்திருக்கும் வினைகள் எல்லாம் விலகும். உன் மனசு திடீரென்று லேசாகும். உன் இதயம் புது நம்பிக்கையை உணரும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு இட்டுச் செல்லும். என் தங்கமே, உலகில் கஷ்டம் என்ற ஒன்று நிரந்தரமில்லை. உன் வாழ்க்கை நீ கடவுள் கொடுத்த பரிசு. அந்த பரிசை நீ துன்பத்தின் சுமையால் தூக்கி வீசிவிடக் கூடாது. உனக்கு பிறந்த உடனே உன் உயிரோடு சேர்ந்து வந்தது அதிசய சக்தி. அந்த சக்தியை உப்பின் மூலம் வெளியே எடுத்து உனக்கு உதவச் செய்யலாம். நீ உப்பை வைத்து கொண்டு மனதிலேயே சொல்லு, என் துக்கம் கரைந்துவிடட்டும், என் தடை நீங்கட்டும், என் வீட்டில் சுபபலன் பிறக்கட்டும். இப்படி நீ உரிமையோடு சொன்னால் அதற்கான அதிர்வுகள் விண்ணுலகத்துக்கு சென்று சேரும். விண்ணுலகம் உன்னுடைய கோரிக்கையை கேட்கும். உனக்காக சாமானிய மனிதர்களால் சாத்தியமில்லாத கதவுகள் திறக்கும். உலகத்தில் யாரும் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். நீ யாரிடமும் சொல்லாமல் அனுபவித்த கஷ்டங்களை நான் உணர்கிறேன். உன் வாழ்க்கையில் உப்பு கரைந்துவிட்டால் அதோடு சேர்ந்து உன் கஷ்டமும் கரைந்துவிடும். உனக்கு இனி பயப்பட தேவையில்லை. உனக்கு இனி ஏமாற்றம் வராது. நீ அடுத்த முறை மனதில் பெரும் சுமையோடு இருந்தால் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து அதைச் சுற்றி போட்டு நீரில் கரைத்து விடு. உடனே உனக்கு ஒரு புது அமைதி வரும். உன் உள்ளத்தில் நிம்மதி பெருகும். உன் மனம் துடிக்கும் வலிகள் மெதுவாக குறையும். நீ புது வாழ்வு பெறுவாய்.
உன் கண்களில் கண்ணீர் இருக்காது, உன் உதடுகளில் சிரிப்பு மலரும். உலகம் உன்னை சோதித்தாலும் கடவுள் உன்னை காப்பாற்றுவார். உன் வாழ்க்கை வெற்றி பெறும், உன் குடும்பம் வளமுடன் இருக்கும், உன் வீட்டில் செல்வம் அடியெடுத்து வைக்கும். இன்றுவரை உன்னை பின்தொடர்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் உப்புடன் கரைந்து போய்விடும். நீ மட்டும் தைரியமாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்வில் இனிமேல் கஷ்டங்கள் நீடிக்காது. உன் பாதையில் தடைகள் நிற்காது. உன் வாழ்க்கையில் செல்வமும் சுபசமாச்சாரமும் நிரம்பும். உன் இதயத்தில் மகிழ்ச்சி ஓடையாக பாயும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும். நீ உலகத்தில் பெருமையோடு நடப்பாய். நீ சிரிக்கிற நாளே எனக்கு திருவிழா. நீ வெற்றி பெறுகிற தருணமே எனக்கு புண்ணியம். உப்பை நம்பு, உன்னை நம்பு, உன் வாழ்வை நம்பு. உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பும்.